Hello, greetings to you, my dear students. Today we are going to see one very interesting topic, my dear students. என்னன்னு பார்த்தீங்கன்னா JEE basic mathematics algebraic identities, my dear students. ஆல்ரெடி நான் greatest integer function, fractional part function, modulus function, அதுக்கப்புறம் greatest integer function, inequality mix பண்ண theories, இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், my dear students. இந்த லெக்சர்ல பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் இதுல இருந்தும் எக்கச்சக்கமான கொஷின்ஸ் கேட்குறாங்க, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரீசெண்ட் டைம்ஸில் JEE வந்துட்டு NTA அதாவது IIT ப்ரொஃபஸர்ஸ்லாம் பேசிக் மேக்ஸ் பக்கம் வந்துட்டாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசிக் மேக்ஸ் ரொம்ப பார்க்கறது இல்லை, அப்படியே கேஷுவலாக தட்டி விடுறதுனால பேசிக் மேக்ஸ்லேருந்து அப்படியே ஒரு டஃப்பான கொஷினை கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுறது, திடீர்னு ஒவ்வொரு நேரம் ரொம்ப ஈஸியாக கொடுத்தும் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான லெக்சர். இப்போ நம்ம வந்து ஒரு JEE மெயின்ஸ் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்துட்டு ஜஸ்ட் இந்த ஐடென்டிட்டிஸை வச்சு நம்ம பண்ணிடலாம். இதில் இருக்க எல்லாமே கூட யூஸ் பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் திங் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், a + b த ஹோல் ஸ்கொயர், a² + 2ab + b², மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதே மாதிரி தான் நமக்கு வந்து இந்த a + b² a - b த ஹோல் ஸ்கொயர் அந்த ஐடென்டிட்டியை வச்சு எப்படி பண்ணலாம். இந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ்லாம் ரொம்ப முக்கியம், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். a⁴ - b⁴ இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணுறது ரொம்ப முக்கியம், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வாங்க இப்போ வந்து நம்ம ப்ராப்ளம்குள்ளே போடலாம். ஸோ இதுதான், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொன்ன ப்ராப்ளம். JEE Mains 2021 ப்ராப்ளம். Let P and Q be two positive numbers such that P + Q. They have said P + Q வந்து 2ன்னு சொல்லிட்டாங்க, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயமும் கொடுத்துருக்காங்க, P⁴ + Q⁴ வந்து 272. இப்போ வந்து P and Q ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன்னா இதை கண்டுபிடிங்க அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் படிச்சிருக்கோம். நமக்கு ரூட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்மளால ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியும், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் x ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். இந்த ஃபார்மேட்டை வச்சு என்னால் இங்கே ஆன்சர் பண்ண முடியும், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இப்போ x² இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? P and Q கொடுத்துருக்காங்க. ஸோ x² மைனஸ் P + Q into x plus PQ, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறது, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ x² மைனஸ் P + Qனா இந்த இடத்துல என்ன இருக்கு? 2 இருக்கு. P + Q வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க, கிவன். ஸோ P + Qங்கிறப்ப x² மைனஸ் 2x ப்ளஸ் PQ. இப்போ x² மைனஸ் 2x ப்ளஸ் PQ, அதாவது ஹாஃப் ஆஃப் த ஈக்குவேஷனை முடிச்சிட்டோம், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ராப்ளமை இப்போ நமக்கு PQ மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா இன்னத்துக்கு ஆன்சர் டப்புன்னு போட்டுருக்கலாம். ஆனால் இங்கே வந்து ஹாஃப் தான் இருக்குது. இதை வச்சு நமக்கு சொல்யூஷன் ஏதாச்சும் ஈக்குவேஷன் அடிக்குதான்னு பார்ப்போமா? ஆப்ஷன்ஸில் ரிமூவ் பண்ண முடியுதான்னு பார்த்தா -2x இதுதான் JEE மெயின்ஸுங்கிறது. நம்மளை க்ளூ கண்டுபிடிக்க கூட விட மாட்டேங்கிறாங்க, பார்த்தீங்களா, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம PQ கண்டுபிடிச்சி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. எல்லாத்துலேயும் -2xன்னு கொடுத்துட்டாங்க. சரி, வாங்க கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ இந்த PQ கண்டுபிடிக்கிறதுக்கு தான், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு முக்கியமான லாஜிக்கை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இப்போ இந்த P⁴ இவரோட ஹெல்ப் நமக்கு வேணும். அதாச்சும் இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பை ப்ராக்டிஸ் வந்துடும், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி ஸ்டார்ட் பண்ணணுங்கிறதுலாம் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். P + Q = 2 கொடுத்துருக்காங்க, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அந்த டேர்முக்கு நான் கொண்டு வந்துட்டேன்னா எனக்கு PQ வரும், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படின்னு பார்க்குறீங்களா? வாங்க சால்வ் பண்ணுவோம். இப்போ வந்து நான் போத் சைட்ஸ் ஸ்கொயர் பண்ணுறேன், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். P + Q த ஹோல் ஸ்கொயர் = 4. ஓகே, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணனா P² + Q² + 2PQ = 4, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நமக்கு இங்கே 2PQ, அதாச்சும் PQக்கான அஸ்திவாரம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த P² + Q² மட்டும் வச்சுட்டு 2PQ அந்த சைடு கொண்டு போயிடுறோம், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். P² + Q² = 4 - 2PQ. ஓகே, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் வந்துட்டு நம்ம ஃபைனலாக கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ. இன்னும் P⁴ + Q⁴ வரல, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் போ. ஸோ நம்ம என்ன, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கண்டுபிடிச்சோம்? P² மைனஸ் Q² = இது வேற ஒன்று. P² + Q²
4 minus 2p cube. Okay my dear students, இதானே. So இப்போ நான் என்ன பண்ண போறேன், திரும்ப ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் my dear students. So p square plus q square the whole square my dear students. அதே மாதிரி 4 minus 2pq the whole square. இப்போ p square plus q square the whole square னா p power 4 plus q power 4 plus 2p square q square. அதே மாதிரி தான் my dear students, இங்கேயும் 16 plus 4p square q square minus 16pq my dear students. உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருச்சுல my dear students எப்படி சால்வ் பண்றோம்ட்டு. அதாச்சு இங்க வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னதுன்னா a plus b the whole square நம்ம கரெக்டா யூஸ் பண்ணோம்னா தட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் my dear students. ஓகே, ஸோ p power 4 plus q power 4 my dear students. இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த டேர்மை அந்த சைடு கொண்டு போயிடுவோம் my dear students. LHS RHSக்கு எடுத்துட்டு போயிடுவோம், நம்ம கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அதுக்காக தான். ஸோ மைனஸ் p power 4 plus q power 4 அதை வச்சு நான் காமனா வெளியே எடுத்துறேன் my dear students. இது வந்துட்டு minus 2p square q square, இது வந்துட்டு plus 16 plus 4p square q square minus 16pq is equals to 0 my dear students. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு p power 4 plus q power 4 கான வேல்யூஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க 272. அதுக்கப்புறம் நம்ம இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணலாம் my dear students. இப்போ வாங்க பண்ணுவோம், மைனஸ் 272 minus 272 plus 2p square q square my dear students. Then இங்க வந்து 16 இருக்கு, plus 16 minus 16pq. So is equals to 0. Okay my dear students, இப்போ பாத்தீங்கன்னா இப்போ minus 272 16 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணலாம் my dear students. So 2p square q square இதை சப்ட்ராக்ட் பண்ண என்ன my dear students வரும், minus 256. நான் அந்த minus 16pq இங்கே கொண்டு வந்துக்கிறேன் my dear students. So minus 256 is equals to 0. So இதில் நான் 2 காமனாக வெளியே எடுத்து both sides டிவைட் பண்ணிட்டேன்னா my dear students எனக்கு இங்கே இருக்க 2 ரிமூவ் ஆகிடும். இதெல்லாம் ஏன் பண்ணுறேன்னா ப்ராப்ளமை சிம்பிள் ஆக்கணும் my dear students, அவ்வளோதான். minus 8pq minus 128 is equals to 0. Okay my dear students, இப்போ p square q square minus 8pq minus 128 is equals to 0. இப்போ வந்து நமக்கு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு my dear students. இந்த ஈக்குவேஷனை நான் இன்னும் எனக்கு ஏற்ற மாதிரி சிம்பிள் ஆக்குறேன். எப்படி சார் அப்படின்னா, let pq is equals to x my dear students. இப்போ pq xனா இப்போ p square q square நான் pq the whole square னு எழுதலாம் my dear students. ஒத்துக்கிறீங்களா? அப்படி ஒத்துக்கிறீங்கன்னா அப்போ இந்த இடத்துல x square minus 8x minus 128 my dear students. ஸோ இந்த நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். ஸோ minus 128 is equals to 0 my dear students. இப்போ வந்து உங்களுக்கு ஆன்சர் என்ன my dear students, ஒரு இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ the answer for you is, ஸோ my dear students இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணணும், minus 128 minus 8 my dear students. ஸோ minus 128 minus 8. ஸோ ப்ராடக்ட் பண்ணால் minus 128 வரணும் my dear students, சம் பண்ணால் minus 8 வரணும். இதுக்கான வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 16 into 8 my dear students. 16 9s are 144, 16 10s are 160. So 16 8s are 128 my dear students. Okay, டேபிள்ஸ்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருங்க, ப்ராப்ளம் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக டப்பு டிப்புன்னு ஆகும். ஓகே, ஸோ 16 8s are my dear students. ரெண்டுமே எனக்கு வந்து அவுட்புட் நெகட்டிவ் தான். ஸோ இங்கே நான் நெகட்டிவ் கொடுத்தேன். ஸோ மல்டிப்ளை ப்ராடக்ட் பண்ணோம்னா minus 128, சம் பண்ணாலும் minus 8 எனக்கு வந்துடும் my dear students. ஸோ இந்த இடத்துல x minus 16 x plus 8 is equals to 0 my dear students. So x is equals to 16 minus 8 my dear students. Now வந்து pq is equals to x நான் தான் my dear students இருக்கு, it's a let. So x க்கு பதிலா pq is equals to
16, -8 my dear students. இந்த இடத்துல -8 வராது my dear students. ஏன் வராது? ஏன்னா P and Q வந்து பாசிட்டிவ் நம்பர்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதை ப்ராடக்ட் பண்ணுற ஒரு நம்பரும் பாசிட்டிவ் தான் எனக்கு வரும். ப்ளஸ்ஸும் சேர்ந்தா பாசிட்டிவ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு நெகட்டிவ் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், PQ = 16. P and Q are roots of the equation my dear students. அப்போ எனக்கு PQவோட வேல்யூ 16. இதுதான் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் my dear students. அப்போ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி my dear students. ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்தோம் x² - 2x + PQ. இதில் நமக்கு PQ தான் தெரியாமல் இருந்துச்சு. இப்போ இந்த PQ தான் 16. அப்போ வந்து நம்மளோட ஈக்குவேஷன் என்ன, x² - 2x + 16 my dear students. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் my dear students. இதே மாதிரி அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ்லையும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அதையும் நிறைய கேதர் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு ஒரு வீடியோஸை அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் my dear students. நீங்கள் உங்களோட பாசிட்டிவிட்டியை மட்டும் எனக்கு கொடுத்தீங்கன்னா போதும். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த லெக்சர்ஸ் வேணும்னு சொல்லுங்கள். நான் அதை சீக்கிரம் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பிடிச்சா பண்ணுங்கள். இல்லைனா அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். அது என் வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஓகே, பை பாய். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.